ஸோ வணக்கம், என்னோட பேர் வந்து சுந்தரேஷ். காலேஜ் படிக்கும்போதுலேருந்து மீடியா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நான் வீடியோ போட்டுட்ருப்பேன், காமெடி வீடியோ. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான். ஸோ சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கெல்லாம் வீடு எதுவும் கிடையாது, நம்மளுடைய குடோன் மட்டும்தான். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாம் நடந்து நமக்கு ப்ராடக்ட்லாம் இதாகிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆர்டர் வரும்போது அதெல்லாம் பேக்கிங் பண்ணி அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ முக்கியமாக வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர காரணம் இவர் தான். ஸோ இவர் தம்பி தான் வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து முதல்ல கொடுத்தாரு. அதாவது என்ன, இந்த லிக்யூட் வந்து நம்ம உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ப்ரொமோட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வந்து இப்போ நான் நிறைய ப்ரொமோட் பண்ணி நானும் தம்பி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நம்ம வர ஆர்டரை வந்து நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம தமிழ் இ-காமர்ஸ் அவருடைய சேனல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அமேசான்லேயும் இறங்கினதுக்கப்புறம் இப்போ அமேசான்லேயும் தனியாக வந்து நமக்கு ஆர்டர் வருது, அதையும் தனியாக பேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து 100 ஆர்டர் கிட்ட நமக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அமேசானில் இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னால அதுலேருந்து ஒரு 60லேருந்து ஒரு 80 அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே வந்து நம்ம நிறைய டெவலப் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அமேசான் செல்லர் டேஷ்போர்ட். ஸோ கடைசியாக லாஸ்ட் 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 3.53 lakhs வந்து நமக்கு வந்து சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:25 தான் ஆகுது. ஸோ அதுலேயும் நமக்கு 2000 கிட்ட இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 30 நாளைக்கு 1641 யூனிட்டும் நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை இன்னுமே நான் வந்து டெவலப் பண்ணணும், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. FBAயில் வந்து நம்ம அடுத்து மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ FBAயில் ஃபஸ்ட்டு 700 பாட்டில் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். பட் இன்னுமே நம்ம வந்து வீக்லி நிறைய அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சினி ஆக்டர்ஸ் வந்து நம்ம சேனலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, என்ன எப்படி இருக்கும்? நான் விஜய் சேதுபதி சார் வாய்ஸில் பேசுகிறேன். என்னாச்செல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ் இ-காமர்ஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. யூடியூப் சேனலு கண்டிப்பாக பிஸ்னஸ் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட சேனல் பாருங்கண்ணே, கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், செம்மையாக கிடைக்கும். நீங்களும் வேறு லெவலில் வரலாம். செம்மலாக இருக்கீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து சுந்தரேசன் சாரோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எஸ், இது ஒரு செல்ல ஸ்டோரி. புதுசாக நம்ம தமிழ் காமர்ஸ் சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம தமிழ் காமர்ஸ் சேனல் பாஸ்ட் 7 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கஷ்டம்லாம் கடந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ அவங்க எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கும் போது ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணும்போது ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதை நாங்கள் கைவிடாமல் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு செல்ல ஸ்டோரி கண்டிப்பாக போடுறோம். ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம சுந்தரேசன் சாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பாங்க, உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்தீங்க? ஏன்னா வந்தோன்னே கேட்டேன், நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பட் இது சம்மந்தமேல ஒரு ஃபீல்டு, சம்மந்தமேல ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ எப்படி இது தோணுச்சு? நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து மிமிக்ரி வீடியோஸ் அந்த மாதிரி போட்டுட்ருப்பேன். இன்ஸ்டாகிராம் அதுவும் சம்மந்தமில்ல ஒரு மீடியா, அது சம்மந்தம்லாம். எனக்கு காலேஜ் டைமில் மிமிக்ரி வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் மிமிக்ரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி, கண்டென்ட் கிரியேட் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். காமெடி வீடியோலாம் போட்டுட்டு இருப்பேன். சில டைமில் அப்பப்போ ப்ரொமோஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து எனக்கு ஒரு தம்பி வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி லிக்யூட் வந்து இருக்கு, ப்ரொமோஷன் பண்றீங்களான்னு சொல்லிட்டு தம்பி வந்து கேட்டாங்க. சரி ஓகே தம்பி, நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், பார்த்துட்டு ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். தம்பி யூஸ் பண்ணி காமிச்சாங்க. அவங்களுடைய பாத்ரூம்ல ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, நம்ம லிக்யூட யூஸ் பண்ணோன்னே சூப்பரா கிளியர் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷனை பண்ணிட்டு அப்புறம் தம்பி வந்து ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் நீங்களுமே வந்து உங்களுடைய ஆடியன்ஸுக்கு இது நல்ல ப்ராடக்ட், நீங்களுமே இதை சொல்லலாமே, ஸோ நீங்களும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தம்பி ஐடியா கொடுத்தாங்க. சரி ஓகே, சும்மா ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் அப்படி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி தான் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நம்ம ஏன் இன்னொருத்தவங்களை ப்ரொமோஷன் பண்ணோம், நம்மளே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆமா, எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல நான் நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கு, ஸோ எல்லாருக்குமே கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை நான் வந்து எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ உங்களோட நீங்க இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் கரெக்டா? அதுவும் நான் தூத்துக்குடின்னு ஒரு டவுன்னு நினைச்சேன். ஓகே ஓகே. பட் அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலே இந்த மாதிரி சின்ன ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கு, அது இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, இது ரொம்ப பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர், நீங்க ரீசெலராக இருந்தால் கூட, பட் அவங்களோட மிகப்பெரிய ஒரு சேலுக்கு நீங்கள் ஒரு காரணம், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல. இப்போ வெளியில் போய் கேட்கும்போது இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது கேட்பாங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் பண்ணலான்ட்டு. நான் அதான் ஒரு 2-3 ப்ராடக்ட் சொல்லுவேன். என்னை போய் இந்த ப்ராடக்ட் போய் விற்க சொல்லிட்டான், அவ்வளோ சீப்பாக நான்
ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கிட்ட பெட் ஆக்சரிஸில் சில ப்ராடக்ட்ஸ் சொன்னேன். அதாவது ஒரு டாக் வந்து பூ போச்சுன்னா அதை பிக் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஓகே ஓகே. அதுனா இதெல்லாம் வைக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏளனமாக பார்த்தாங்க. இப்போ நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா கௌரவமாக சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த வந்து நம்ம அசுத்தப்படுறதுக்கு தான் யோசிக்கணும். சுத்தப்படுறதுக்கு வந்து நம்ம பெருமை பண்ணணும் அப்படின்றத நான் நினைப்பேன். ஸோ இது வந்து ஒரு நான் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமையோ டைல்ஸையோ ரொம்ப சூப்பராக நம்ம புது நிலைமைக்கு கொண்டு வரன்றப்போ இது நல்ல ப்ராடக்ட் தான். இது நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தான் பண்ணேன். அது இல்லாமல் நம்ம உழைச்சி நம்ம பண்ணுறோம். நீங்கள் அந்த நீங்கள் வந்து அதை ப்ரொமோஷன் பண்ணும்போது ஆகட்டும் எல்லாமே வந்து அதை ஓப்பனாக டாய்லெட்டை க்ளீன் பண்ணி காட்டுறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கண்டிப்பாக சார். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறோம், அது வந்து கரெக்டாக நம்ம க்ளீன் ஆகுதா அப்படின்னு சும்மா இது வந்து இப்படி பாத்ரூமில் க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை பயன்படுத்தணும். அதை நான் நேரில் எடிட்டிங் அவ்வளோவா இருக்காது சார். நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணுவேன், நல்லா கிளியர் ஆகும். அதை தான் நான் வீடியோ வந்து நான் போடுவேன். ஓகே. ஸோ அப்போ அப்படின்றப்போ தான் கஸ்டமருக்கும் ஒரு இது வரும். அதனால தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பதிவு பண்ண போகிறேன். சார் வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நமக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் இருக்குன்னா கண்டிப்பாக அமேசானில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் அதில் நல்லா சேல் போயிட்டு இருந்தாலும் ஏன் அமேசானுக்கு வந்தீங்க? அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் நம்பிக்கையாக வாங்குவாங்க சார். அமேசானில் கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ முக்கியமாக வந்து இப்போ வெப்சைட்டோட எனக்கு 20-15 ரூபா 30 ரூபா எனக்கு கம்மியானாலும் ப்ராஃபிட் அமேசானில் எனக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. எல்லாரும் நம்பி ஆர்டர் போடுவாங்க அப்படின்றத தான் மெயினாக கொண்டு வந்தேன். அமேசானில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வேலைகளும் ரொம்ப ஈஸியாக மாறிச்சு. ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ட்ராக்கிங் வந்து எடுக்கிறோம், நம்ம ஷிப்பிங் லேபிள் எடுத்து நம்ம பாக்ஸில் ஒட்டுறோம், அவங்களே வந்து பிக்கப் பண்ணி போயிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக போயிடுது. நம்ம வந்து இப்போ FAக்கும் பாட்டில் மொத்தமாக நம்ம அனுப்பியாச்சு. ஸோ இப்போ ஒரு 3 days ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 700 பாட்டில் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க போயிட்டு அந்த இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு FA வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா நான் இன்னும் ப்ரொமோஷன் நிறைய பண்ணி 700 பாட்டில் அப்படின்றத நம்ம 2000 பாட்டில் 3000 பாட்டில் அனுப்பலாம்னு பிளான் பண்ணி. இப்போ என்னதான் நீங்கள் வந்து ஓன் வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது அமேசானில் சில பாசிட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக சார் ஓன் வெப்சைட் வந்து அமேசான் ஃபீல்டில் வரும்போது எனக்கு இதெல்லாம் நெகட்டிவாக படுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓன் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, எதுவும் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும் உடனே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எப்படின்னு பார்த்து கேட்பாங்க. நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து கிளியர் பண்ணிட்டு சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஆமாம் கிடைச்சிருது. பட் அமேசானில் நமக்கு தெரியாதவங்க யாருன்னே தெரியல, ஆனால் ஆர்டர் வருது. ஐ மீன் உங்களை பற்றி தெரியாதவங்களும் நம்ம ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்குறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க போல. அதான் அது ஒரு ப்ளஸ் தான். அது ஒரு ப்ளஸ் தான். அந்த ப்ளஸ்ல என்ன ஒன்றுனா அவங்களுக்கு சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ண தெரியல. அது ஹவு டு யூஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காம சில டைம்ல யூஸ் பண்ணிட்டு ப்ரோ சரியா கிளியர் ஆகல அப்படின்னு சொல்லி அதுல ரிவ்யூ வந்து ஆமா அந்த அது ஒன்று தான் மைனஸ். பட் அவங்களோட கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்களோட நம்பர் என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. நம்பர் கான்ஃபிடென்ஷியல். ஆமா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ண முடியலையா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றது எப்படின்னு சொல்லி தந்துடுறேன், அதே மாதிரி பண்ணிருங்கன்னு சொல்லி அதையும் சால்வ் பண்ணிடலாம். அதுதான் மற்றபடி அது ஒன்று. ஓகே. ஸோ பட் சம்வாட் கமிஷன்ஸ் இதெல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மார்ஜின் அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. அது வந்து எனக்கு ரொம்ப இப்போ வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகுது. அப்படின்றத பொறுத்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா வெப்சைட்ல பாத்துறாங்க, ப்ரோ இதுல இவ்வளவு ரேட்டு கம்மியா இருக்கு, அதுல இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் தான் அந்த கேஷ் ஆன் டெலிவரி எதிர்பார்க்கறவங்க அதுல அமேசான்ல பண்றாங்க. ஓகே. மத்தவங்க இப்போ வெப்சைட்ல ஓன் வெப்சைட். ஆக்சுவலா உங்க ப்ராடக்ட் வந்து 360 டிகிரி எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வைக்கலாம்னு பிளான் பண்ணி. ஆமா எல்லா இடத்துலயும் பிளான். நான் தான் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணேன். ஆமா இப்போதைக்கு இந்த அமேசான்ல ஃபுல்லா நம்ம எல்லா இடத்துக்கும் இந்தியா ஃபுல்லா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ப்ராடக்ட் அப்படின்றதுனா அமேசான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நல்லா போகுது. FBAல நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க இந்த ப்ராடக்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும். டாய்லெட் கிளீனர்னா ஹேர்பிக் டோமக்ஸ் இருக்கு. இது வந்து ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ரிமூவர். ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர், அதாவது உப்பு கரைகளை அழகா அது வந்து அந்த உப்பு கரைகள் ஒன்று இருக்கு. அது கிளீன் பண்ற கூட ஒரு சொல்யூஷன் இருக்குன்றது எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அதை நான் அமேசான் தெரியும் நிறைய பேர் கார்பரேட் லெவல்ல இருக்கணும். அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் எப்படி இதில் சர்வே பண்ணீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சரி நீங்கள் சொல்கிறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம், உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, கிட்டத்தட்ட பெரிய ஒரு வார்னிங் கொடுத்து தான் லான்ச் பண்ணேன். பட் எப்படி நீங்கள் அதெல்லாம் மீறி எனக்கு நம்ம ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்ல போனால் வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் பண்ணவங்க 100 பேர் வாங்குறாங்கன்னா அதில் 2 பேர் தான் எனக்கு எப்படின்னு யூஸ் பண்ண தெரியல, சரியாக வரல அப்படின்னு சொல்லி ரிவ்யூ வந்து கொடுப்பாங்களே தவிர மற்ற 98 பேருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதனால நான் ரொம்ப அமேசான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, நான் இந்த ரிவ்யூ வந்தாலும் பிரச்சனை இல்லை, எது கொண்டு வந்தேன்னா
முதல்ல 2 பாட்டில் 1 பாட்டில்னு சொல்லி வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்க 6 பாட்டில் 10 பாட்டில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிட் யூஸ் பண்ணா அந்த உப்பு கரைகள்லாம் ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் நெடி அந்த மாதிரி மூச்சு திணறல் அந்த கண்டிப்பா லங்ஸே அஃபெக்ட் ஆமா அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய கெமிக்கல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்குலாம் ரிவ்யூ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஹைலைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிஸ்டர்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்களா, நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா. அவங்களாம் அது ரொம்ப கெமிக்கல் ஸ்மெல் இந்த இதே இருக்குமா, நம்மளோட இது யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி எப்படி கொடுக்குறீங்க, ஸோ தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மோட்டிவேஷனலாக பேசும்போது தான் நமக்கு நல்லா இருக்கு. ஓகே. ஆமா, அதனால ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓன் வெப்சைட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிங்க, அமேசானில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபர்தராக இப்போ வந்து என்ன பிளான் இருக்கீங்க அடுத்த கட்டமாக? ஸோ அடுத்த கட்டமாக அமேசானில் FBAல வாரத்துக்கு நமக்கு ஒரு 5000 பாட்டிலாவது நமக்கு மூவ் ஆகணும். அந்த FBAன்ற எதுக்கு அவ்வளோ? ஏன்னா நான் FBAன்ற ஒரு விஷயத்தையுமே பெருசாக நான் ஹைலைட் பண்ணவே இல்லை. கரெக்டாக நீங்கள் போஸ்ட் படிக்கும் போதும் சரி, என்கிட்ட பேசும்போது சரி, FBAன்றது. ஆனால் நீங்கள் FBA அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. FBA அப்படின்றப்போ நமக்கு சீக்கிரமா ஒன் டேலேயே போயிடும் பிரைம். ஸோ இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா நாளைக்கே வந்து போயிடும். ஸோ அப்படின்றவங்க தான் நிறைய பேர் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களும் ப்ரோ எனக்கு வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு வீட்டில், எனக்கு உடனே எனக்கு அனுப்ப முடியுமா அப்படிம்பாங்க. பட் நம்மளோட அந்த கொரியர் சர்வீஸ்ல உடனே அனுப்ப முடியாது. ரொம்ப இது. பட் FBAல அனுப்பிட்டோம்னா அமேசான் அவங்களே பேக் பண்ணி உடனே அனுப்பிடுறதுனால இன்னுமே நல்லா கஸ்டமர்ஸ் தைரியமா ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒன் டேல வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துக்குமே நமக்கு போயிடும். எப்படி அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக கவர் ஆயிரும்ல அப்படியும். ஓகே. ஸோ அதனால அது நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், அது எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு இந்த செல்லிங்ல, ஐ மீன் இந்த பிசினஸ்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லேயே நான் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான எம்எல்ல வந்து லிக்விட் கெமிக்கல் வந்து கொடுக்குறாங்க. பட் குவான்டிட்டியை வந்து கொடுக்குறாங்க. பட் அது கம்மியாக கொடுத்தா அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு கம்மியான இப்போ நம்மளோட இடத்துல கம்மியாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஈஸியாக இருக்கிற கடைகள்லாம் உடனே போயிடும், ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே போயிடும். சில ரொம்ப ரஃபாக இருக்கிறது நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு போட்டு ரெண்டு வாட்டி நம்ம வாஷ் பண்ணால் போகும். அப்போ நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரே லைட்டாக போட்டுட்டு என்ன ப்ரோ ஒன்றுமே போகலை அப்படிம்பாங்க. அதனால தான் இந்த 750 ml கொண்டு வந்தனால ட்ரை பண்ணுறாங்க. ப்ரோ இதில் அழுக்கு போகலையே எப்படி ப்ரோ, நான் சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக போயிடுச்சு ப்ரோ, எனக்கு மறுபடியும் என் ரிலேஷனுக்கு 2 பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோஸ்ட்டாக இருந்திருக்கீங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, லைஃப்பில் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க. பட் திடீர்னு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு வருவாங்க, கண்டென்ட் கிரியேஷன்? எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கீழே விழுந்தேன், டைல்ஸில் தண்ணி வந்து வலிக்கு கீழே விழுந்துட்டேன். ஸோ அதில் இந்த இடத்துல எலும்பு உடஞ்சி போச்சு. ஸோ அப்போது வந்து வீடியோ போடுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போது இதுக்கு வந்து நான் 1 lakh கிட்ட கடன் வாங்கி, ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அதுக்கு ஒரு கடன் சொல்லி அப்படியே கொஞ்சம் கடன் ரொம்ப எனக்கு ஆயிடுச்சு. பட் நான் மறுபடியும் வீடியோ போட ட்ரை பண்ணாலும் எனக்கு அதுக்கான இன்கம் வந்து கிடைக்கல. ஸோ நினச்சிட்டே இருந்தேன் எப்படா நம்ம வந்து இந்த கடன்லாம் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் தம்பி இந்த லக்கி பாஸ்கரில் ஒருத்தர் அனுப்பிவிடுவார்ல, அந்த மாதிரி தம்பியை நமக்கு அனுப்பிவிட்டு இந்த இதில் தம்பியை நம்ம கூட சேர்ந்து பார்க்கலாம். ஆமாம், அவரும் மார்க்கெட் பண்ணுறாரு, நார்மல் மார்க்கெட் பண்ணுறோம். அவரு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எனக்கு லிக்விட் இருக்குது நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அண்ணங்கிட்ட, அவங்க தான் மேனுஃபேக்சரர் பாலசுப்ரமணியன் அண்ணன். ஸோ அவங்க கிட்ட கரெக்டாக வந்து கொடுத்தாங்க. அவங்களுமே இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே சிறந்த ஒரு ஓனர்னு சொல்லலாம். ஓனர் மாதிரியே பழக மாட்டார், ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால அவங்க கிட்ட வந்ததுனால இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க பண்ணுங்கன்னு சொல்லி. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆர்டர் 2 அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம்னு நினச்சேன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். பட் நான் இது வரைக்கும் கெஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தம்பியும் பார்ட்னர் ஆகிட்டீங்க, உங்கள் மேனுஃபேக்சர் உங்கள் ஃப்ரெண்டு. ஆமாம். ஸோ நீங்கள் ஆர்டர் வந்தால் வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அமௌண்ட் எதுவுமே மற்றவங்கலாம் வந்து எங்கேயாவது போய் கேட்டோம்னா ஒரு 1 லட்ச ரூபா கொடு தம்பி இவ்வளோ பாட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க அப்படி சொல்லவே இல்லை. நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தாலும் சரி, 100 ஆர்டர் வந்தாலும் சரி, எத்தனை வேணாலும் நமக்கு உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் உண்டு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அமௌண்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு சப்போர்ட் வந்து நம்மளோட அண்ணன் பால அண்ணன் கொடுத்ததுனால தான் இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்போ கரெக்டாக தான் கெஸ் பண்ணி கரெக்டாக கெஸ் பண்ணி கேமரா பார்க்கணும்னு நினைப்பாங்கன்னா முன்னாடியே பேசியிருப்பாங்க. இல்லை வாய்ப்பே இல்லை. ஆமா, அண்ணன் இங்க இல்ல, இல்லாட்டி அவங்களே வந்து நம்ம காட்டிருக்கலாம். ஓகே. ஆமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் காமர்ஸ் யூடியூப் சேனலில் கால் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன இருக்கும்? அதான் எனக்கு அமேசானுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றப்போ யூடியூப்ல பார்த்தேன். நம்மளுடைய வெப்சைட் வந்து மேனேஜ் பண்றது ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ ஒரு சார் தான் வெப்சைட் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட தான் கேட்டேன், அமேசான் வந்து உங்களுக்கு பண்ண முடியுமா? இல்லை சார், அமேசான் கொஞ்சம் வேற இது லைனு, அது நமக்கு தெரியாது. யூடியூப்ல வந்து நம்ம தமிழ் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலராக அமேசான் பற்றி தான் ஃபுல்லாக போடுறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. சரி, நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்கன்னு சும்மா தான் கால் பண்ணேன். நீங்கள் உடனே அட்டன் பண்ணீங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன், வெப்சைட்டில் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் உடனே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு
உடனே எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உடனே நான் கோர்ஸ் எனக்கு பை பண்ணி கோர்ஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிளியராக புரிஞ்சுது, ஏன்னா இப்போ இவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதுதான் கேட்கணும் நான். ஏன்னா அவங்க என்ன பண்ணா அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் போல இருக்கு, அவங்களுக்கு தனியாக நான் இருக்கிற அதிகமான டீம்கிட்ட சொன்னேன், வார்னிங் அவங்களுக்கு நிறையா கொடுத்துருங்க, நம்மளோட சர்வீஸை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, இப்படி தான் இருக்கும், என்ன நோட்டு இப்படி தான் ஓப்பனாக பேசுறீங்க, அதுக்கப்புறம் எங்களை பற்றி நீங்கள் தப்பாக வீடியோ போட்டாலும் நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்னல, ஃபாலோவர்ஸ் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ப்ரோ, அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி தான் நம்மகிட்ட பேசுனீங்க. நான் வந்து கோர்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்க சார், பாருங்க, அதில் எல்லாமே பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ணுங்க சார், சின்ன சின்ன டவுட்னாலும் எல்லாமே அதில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த சின்ன சின்ன டவுட்டை ஃபோன்லேயே கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கிளியர் ஆகிருக்க மாட்டேன். வீடியோ பார்க்க சொன்னதுனால எல்லா வீடியோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு இருக்க இன்னும் டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் ஓகே பரவாயில்லையாப்பா எல்லாமே வீடியோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து எங்களோட அதர் சர்வீசஸ் லைக் ஜிஎஸ்டி அப்புறம் ட்ரேட்மார்க் ஏஜென்ட் அவங்களாம் எப்படி இந்த அளவுக்கு ஹெல்ப்? எனக்கு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த பிரிண்டிங் அடிக்கிறதுக்கு அந்த அமேசானுக்கு தம்ஸ் அப் கொடுத்துருந்தீங்க, அவரும் வந்து கால் பண்ணணுமே உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி 2 நாளில் நமக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஜிஎஸ்டி வந்து நான் என்ன ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த மாதம் தான் நான் சொல்லியிருக்கேன், பட் அவரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ட்ரேட்மார்க் எடுக்கிறவங்களுமே எப்போனாலும் சொல்லுங்க, நேம் யோசிச்சுட்டு சொல்லுங்க, உடனே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே கிட்ட கேட்குற ஒரு காமன் கொஸ்டின் தான், ஏதாவது ஒரு உங்கள் ப்ராடக்ட் எடுத்து இது நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணுறேன், இன்னும் இவ்வளோ % இன்கம் வருது அப்படின்னா எதை சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து நம்ம அமேசானில் வந்து 279க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இதில் அமேசான் க்ளோசிங் ஃபீஸ் அந்த ஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது 279க்கு பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எனக்கு 40% கிட்ட எனக்கு இதில் வந்து இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து கிளியராக என்ன சொல்லுவேன்னா, ஒரு விற்கிற ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய் கீழே உள்ளதுனால கமிஷன் கிடையாது, வெறும் க்ளோசிங் ஃபீஸும் ஷிப்பிங் ப்ரைஸும் தான். எப்படி ஒரு வெப்சைட்டில் ஆனால் கண்டிப்பாக கொரியர் போட்டால் கொரியர் சார்ஜ் கொடுக்கும், அதே தான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா 5 ரூபா 90 பைசா க்ளோசிங் ஃபீஸ்னு கொடுக்குறாரு. கண்டிப்பாக இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிருக்கு, அதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களை மாதிரியே பார்த்துட்டு நிறையா இளைஞர்கள் லைக் முக்கியமாக கிராமத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? முக்கியமாக ஒரு எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு குருட்டுத்தனமாக நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க, யார் வேணால் பண்ணலாம், இவரை மாதிரியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ டீட்டெயிலாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இது வந்து நம்ம பாத்ரூம் கழுவுற ப்ராடக்ட் இதெல்லாம் இதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நல்லா பயன்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் ரெகுலராக இன்ஸ்டாகிராமோ நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ எதாக இருந்தாலும் தொடர்ந்து வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாதிரி யாருக்காச்சும் ஒரு ஐடியா வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஒரு ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆர்டரு ஒரு நாளைக்கு ஆர்டர் வரும், வராமையே போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நான் அதை அப்போ விட்டுருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்காது. இப்போ நான் அமேசான்லேயும் இந்த மாதிரி போயிருக்க முடியாது. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சினி ஆக்டர்ஸ் வந்து நம்ம சேனலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, என்ன எப்படி இருக்கும்? நான் விஜய் சேதுபதி சார் வாய்ஸில் பேசுகிறேன். என்னாச்செல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ் இ-காமர்ஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது யூடியூப் சேனலு. கண்டிப்பாக பிஸ்னஸ் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட சேனல் பாருங்கண்ணே, கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், செம்மையாக கிடைக்கும். நீங்களும் வேறு லெவலில் வரலாம். செம்மலா இருக்கீங்களே. ஓகே, சூப்பர் சார். அப்படியே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. அதுவும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் பிஸி ஷெடியூலில் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஸோ ரியலி சாரி அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் சின்ன சர்ப்ரைஸ், நாங்கள் தமிழ் காமர்ஸ் கான்டெஸ்ட் வினர்ஸ்ன்னு நிறைய செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாருக்கு எப்பவும் போல் அந்த ட்ரேட்மார்க்கான காஸ்ட் ப்ளஸ் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோட ஆக்சஸும் கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவசரமாக நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் என்வலப் கவர் கூட வாங்க முடியல, சாரி. ஸோ இதாங்க சார். ஓகே, கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. 7500 இருக்குது. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் எடுக்கிறதுக்கு என்ன சார் சொன்ன மாதிரி மாயன் சாரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். அவர் 7500 ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு மாதம் ஆகட்டும், நமக்கு அந்த அமேசானில் கொஞ்சம் பேமெண்ட்லாம் கரெக்டாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சார் வந்து 7500 கொடுத்துட்டாரு. ட்ரேட்மார்க் எடுத்துக்கலாம் சார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஎம் கோர்ஸும் கொடுத்துருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதையும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்க. ஓகே சார், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.